காய்ஸ் இன்னைக்கு சின்ன மருமகள் எபிசோடில் சேது வந்து அவர்கிட்ட அட்ரஸ் கேட்டு வருவோம், ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம். ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே வந்து மூச்சு இழுத்து இழுத்து இதுவாகிட்டு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருப்பாங்க. எல்லாருமே பயங்கர கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. டாக்டர்ஸ்லாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியலையே, யாரையுமே நார்மலுக்கு கொண்டு வர முடியல, இருக்க எல்லாரோட கண்டிஷனும் ரொம்ப சீரியஸாக தான் போயிட்டுருக்குன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. சேது வந்துட்டு பாட்டிக்கிட்ட சொல்ல, அப்போ தான் நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், மருந்து இருக்கிற இடம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு, அப்போ தான் டேய் நீ போய் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவோன்னு சொல்லிட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க, அப்பாவை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும், நான் மருந்து எடுக்க போகிறேன், நான் கண்டிப்பாக போயிட்டு எடுத்துகிட்டு வருவேன், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, நான் போய் அப்பாக்கிட்டேயும் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லுவேன். அவரும் சொல்லுவார், நீ போயிட்டு உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுவேன், ஏன்னா இது ஒரு வலி ரொம்ப கொடூரமாக இருக்குது, வேண்டான்னு சொல்லுவார். இல்லை நான் போயிட்டு வரேன், நான் போயிட்டு வந்து உங்களை எப்படியாவது காப்பாற்றிடுவேன்னா, ராஜாங்க சரி பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்லுவார். டாக்டர்கிட்டையும் சொல்லுவான். டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது, ஏற்கனவே 2 பேர் செத்து போயிட்டாங்க, ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு, அவங்களோட கண்டிஷன் எல்லாம் இருக்க ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு சார், சீக்கிரமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேது வந்துட்டு பிடாரி அம்மன் கோயிலில் வந்து சாமி கும்பிட்றான். எனக்கு எங்கள் அப்பா தான் எல்லாமே, அவர் தான் எனக்கு அம்மாவுக்கு அம்மா, அப்பாவுக்கு அப்பா, இந்த உலகத்துலேயே எனக்கு எங்கள் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும், இவரை நான் எப்படியாவது காப்பாற்றணும், நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு, இது உள்ளே போவாத, இதுக்கு பேர் மதிக்கெட்டான்னு சொல்லு, இது உள்ளே போனீன்னாக்கா நீயும் என்ன மாதிரி தான் ஆகிடுவேன், இதுக்குள்ளே போனவங்க யாரும் திரும்பி வந்ததா இதுவே சரித்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உள்ளே போக தான் செய்வேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். உடனே சொல்கிறான், இவனுக்கும் என் நிலமை தான் வரப்போகுது, என்ன மாதிரியே வந்து உட்கார போகிறான் இவனும் சொல்லிட்டு சொல்லுவான். தமிழ் வந்து இங்கே டாக்டருங்க வந்து பேசின்னு இருப்பாங்க. ராஜா இருக்கிறதுலே நெக்ஸ்ட்டு ரொம்ப சீரியஸாக இருக்கிறது யாருன்னா ராஜாங்க தான். அவருக்கு பிபி ரொம்ப ஹை ஆகிடுச்சு, அடுத்ததாக வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வந்து ராஜாங்கம் தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இதை கேட்ட தமிழ் வந்து ஐயோ எப்படியாவது இவரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவள் வந்து நம்மளும் உள்ளே போகலாம், நம்மளும் உள்ளே போயிட்டு அவருக்கு ஒத்தாசையாக இருந்து எப்படியாவது இவரை காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு இவளும் வந்து இந்த லூஸும் வந்து பின்னாடியே வந்து கிளம்பிடும். கிளம்பிட்டு என்னென்ன தேவையோ சொல்லிட்டு எங்கே கடை இருக்குன்னு கேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் பின்னாடி இவளும் போயிட்டு அதே பிடாரியம்மன் கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கிளம்புவோம். அதே மாதிரி இவளுக்கும் அவன் சொல்லுவான். சொல்லும்போது, இல்லை எங்கள் மாமனார் சீரியஸாக இருக்காரு, எங்கள் வீட்டுக்கார் போயிருக்காரு, அவருக்கு ஒத்தாசையாக நானும் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவா. இதெல்லாம் அவன் பார்த்தா புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா போயிட்டு திரும்பி வரப்போகிறது இல்லை நீங்கள் 2 பேருமே சொல்லிட்டு அவன் போயிட்டு அவங்க வீட்டில் எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, அங்கே போய் சொல்லுவான். இந்த வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்து புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் ஜோடியாக ஒருத்தவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க போயிருக்காங்க, அவங்க வந்து என்ன ஆவாங்கன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் இது மாதிரி சொல்லுவான். இதை கேட்ட வீட்டில் எல்லாரும் ஷாக் ஆகிடுவாங்க. ஐயோ இவ வயிற்றுல குழந்தைய வச்சுக்கின்னு இவ எதுக்கு போனான்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சி ஆகிடுவாங்க. இங்கே இவங்க 2 பேருமே காட்டில் வந்து 2 பேருமே தீப்பந்தத்தை வச்சு ஒருத்தவங்களும் ஒரு மூலையில் சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.